நோய் இல்லாத வாழ்வு வர்றதுக்கு தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு ஏற்றத்துக்கான அமைப்பில் விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீனஸோட கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சகதி பெறுவது, அவரே தான் 10ஆம் அதிபதியாக வரார். பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் பொறுமையோடு நாம் செயல்பட வேண்டிய காலம். இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் வயப்பாடு கொஞ்சம் டக்குன்னு இதில் ஏற்படக்கூடிய அமைப்பும் பெற்றுத்தரும். இருக்கின்ற காலத்தை இன்பமாக வாழக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்க போகிறான் இறைவன். நல்லதே நடக்க போகுது, நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறான், ஏற்றத்தை கொடுக்க போகிறான். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க அனைவருக்கும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு வரணும், நான் சட்டம் சார்ந்த விஷயத்துக்கோ இல்லை சட்டம் மேதையாக மாறணும், அரசாங்க உத்தியோகம் காவல்துறைக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, விளையாட்டில் பெரிய லெவலில் வரணும், அரசாங்க மதிப்பு கிடைக்கணும், அரசியலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசு ராசிக்கு இது ஏற்புடைய காலமாக வரப்போகுது. ஒரு பாக்கியம் கிடைக்குது, திரும்ப இறைவன் நம்மளுக்கு திருப்பி ஆப்ரேட் பண்ணுறான். 46 நாட்கள் உங்களை உறுதிப்படுத்தி உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான அமைப்பு. நாம் சொத்துக்களில் வாங்கி வச்சிருந்த பிரச்சனையான விஷயங்களோ இல்லை கணவனால் ஏற்பட்டு வந்த சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனையும் அவர் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிறதுக்கான காலம் இந்த காலம். முகந்த காலமாக வருது. ஐயா என் வீட்டுக்காரருக்கு வேலையே இல்லை சுவாமி, வேலைக்கு போகிறார் வந்துடுறார், திருப்பி சம்பாரம் என்பதே கிடையாது. இதிலேருந்து எப்படி விடுபடுவார்னா அந்த காலமெல்லாம் மாற்றி அமைக்க போகிறார். உறுதியான காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் இந்த நேரத்தில். இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி 27/2/2025 முதல் 13/4 அதாவது 13/4/2025 வரைக்கும் நடைபெறக்கூடிய சுக்கிர பயிற்சி. இந்த பயிற்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது. காரணம், இந்த சுக்கிரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்து பலாபலன் கிடைக்க போது ஒரு 46 நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்களாக இருக்க போது. சிறப்பினை தரக்கூடிய காலபுருஷ தத்துவுக்கு 12ஆம் இடத்துல, காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு. இதை எப்படி சொல்றதுன்னா ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் உச்சமடையக்கூடிய காலத்திலையும் பகவான் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகவும், புதன் பகவான் ஒருபடி, அதாவது நீச்சகதியில் இருந்து நீச்சகதியிலிருந்து நீச்சம் வங்கரகதியில் நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் நீச்சகதிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த 46 நாட்கள் இருக்கப்படுறது. நம் வாழ்வியில் இந்த 46 நாட்கள் சுக்கிரனோடு ராகு, ராகுவோட சுக்கிரன், சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் கூட்டமைப்பால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் நடக்குது. மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்களாகவும் எண்ணங்களாகவும் உண்டாகும். இந்த நேரத்தில் ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம் விரிவாக. தனுசு ராசி நேயர்களே, இந்த சுக்கிர பயிற்சியோடு சேரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, அதாவது நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அவருடன் சேரக்கூடிய ராகு ப்ளஸ் சூரியன், நீச்சகதி பெறக்கூடிய புதன், இவங்களுக்கால நம்மளுக்கு என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகுது. ஒரு 46 நாட்கள் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போறோம். 4ஆம் இடத்துல சம்பந்தப்படக்கூடிய கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, உடல் உபாதையில் ஏற்பட்டு வந்த பிராபலம், தனுசு ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தொந்தரவான விஷயத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை, அதாவது மனசில் தாக்கமெல்லாம் உருவாயிருக்கும். இதெல்லாம் என்ன சாமியை நம்மளால் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னா இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் நம்மளுக்கு இது ஒரு 46 27/2/2025 முதல் 13/4/2025 வரைக்கும் கிரகங்கள் எல்லாம் 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலே சம்பந்தப்பட போகுது. அந்த இடத்துல நம்மளுக்கு கிரகங்கள் உச்சம் பெற்றும் ஒருத்தர் நீச்சகதி பெற்றும் ஒருத்தர் சூரியனோட தொடர்பு கொண்டு அந்த கிரகத்தோட பரிவர்த்தனை யோகம் பெறுவதும், நம்ம ராசிநாதனே பரிவர்த்தனை யோகம் பெறார். அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த நோயினுடைய ஆகட்டம் எல்லாமே இப்பொழுது குணமாகக்கூடிய தன்மை பெறப்போகிறது. ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை, எனக்கு வண்டி வாகனங்கள் இல்லை, கார் இல்லை, ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை சுவாமி, நான் வாழ்க்கையில் தனுசு ராசியாக இருக்கேன்னு இப்பொழுது மாற்றங்களை கொடுக்க போகுது. அதுக்கு அதிவிடமான மனன். அந்த பிரச்சனையிலிருந்து இவங்க விடுபடப்படுறாங்க. நோய் இல்லாத வாழ்வு வர்றதுக்கு தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு ஏற்றத்துக்கான அமைப்பில் விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீனஸோடு கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சகதி பெறுவது,
அவரே தான் 10ஆம் அதிபதியாக வரார். பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் பொறுமையோடு நாம் செயல்பட வேண்டிய காலம். இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் வயப்பாடு கொஞ்சம் டக்குன்னு இதில் ஏற்படக்கூடிய அமைப்பும் பெற்றுத்தரும். இந்த நேரத்தில் கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதால் நம்மளுக்கு இந்த பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுமையோடு நாம் இருக்கணும். இந்த நேரத்தில் நிதானத்தை கடைபிடிக்கணும். பெரியவங்களோட பேச்சை நாம் கேட்கக்கூடிய காலம் ஏற்படும். சிலவருக்கு திருமண வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய காலம். இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் திருமண வாய்ப்புகள் வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் திருமணம் கூட நடந்துடும். ரகசிய திருமணம் கூட நடந்துடும். அதெல்லாம் எப்போ தெரியும்னா இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு, இந்த மாதங்கள் முடிஞ்ச பிறகு தெரியும் இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு. திடீர் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலம் இந்த நேரத்தில் உருவாகும். இல்லை அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அமைப்புகளும் ஏற்படுத்தும். எண்ணத்தில் வந்துட்டாவே போதும், திருமணமான மாதிரி தான். ஐயா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவங்களே எங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருக்குங்க சொல்கிறோமில்ல அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு நல்ல இடத்துக்கு இந்த காலத்தை ஏற்படுத்தி தரும். இதான் வழி காட்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. பிஸ்னஸில் நம்மளை ரொம்ப கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து ரொம்ப செலவீனங்களும் கூட்டிக்கொண்டே போகுது சார். தொடர்ச்சியாக செலவீனங்கள் மட்டுமே நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஒன்றும் பண்ண முடியல, எதுலேயுமே மயிற்சி வர மாட்டேங்குது. தொடக்க எல்லை தொட்டாலும் ரொம்ப விரயம் விரயம் விரயம். ஒரு 5 மாதம் 6 மாதமோ 1 வருஷ காலமாகவே அப்படியே தனுசு ராசிக்காரங்களுக்கு சரியான ஒரு மாதமாக இல்லை. எல்லாமே விரயம் விரயம் விரயம். எது தொட்டாலும் பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவான விஷயத்தை மட்டுமே அவங்க அனுபவிச்சிட்டாங்க. அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் உருவாக பிஸ்னஸ் சரியான முறையில் கான்செப்ட் அதாவது கவனிக்க முடியல சுவாமி. அதுலேருந்து என்னால் மீட்டெடுக்க முடியல, எவ்வளோதான் நானும் போராடுவேன். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகப்போகுது. கண் திருஷ்டி கோளாறுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நாம் விடுபட போகிறோம். செய்வினை கோளாறுகள் எதனா இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம் இந்த காலமாக மாறப்போகுது. மாறி பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள், கணவனால் ஏற்பட்டு வந்த தொந்தரவு, மனைவியால் ஏற்பட்டு வந்த தொந்தரவு எல்லாம் விலகப்போகிற காலங்களாக இந்த காலம் இருக்கும். நம்மக்கிட்ட பேசாமல் கூட இருப்பாங்க, ஒரே வீட்டில் கூட இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஏன் பேசணும்னு தெரியாது, என்ன மேட்டர்னு தெரியாது. ஆனால் யூகம் மட்டும் தடுக்கும். நம்மக்கிட்ட அந்த பெரிய மைனஸே அந்த யூகம் தான். அதை தூக்கி அப்படி போட்டுடணும். இருக்கின்ற காலத்தை இன்பமாக வாழக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்க போகிறான் இறைவன். நல்லதே நடக்க போகுது. நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறான், ஏற்றத்தை கொடுக்க போகிறான். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க அனைவருக்கும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு வரணும், நான் சட்டம் சார்ந்த விஷயத்துக்கோ இல்லை சட்ட மேதையாக மாறணும், அரசாங்க உத்தியோகம் காவல்துறைக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, விளையாட்டில் பெரிய லெவலில் வரணும், அரசாங்க மதிப்பு கிடைக்கணும், அரசியலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசு ராசிக்கு இது ஏற்புடைய காலமாக வரப்போகுது. இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்புடையதாக மாறி அரசாங்க உத்தியோகம் சரி, தனியார் துறை வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கோம். எங்கன்னா இருக்கட்டும், பொதுத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, டாக்டர் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், காவல் இலாக்காவாகட்டும், மக்களை பாதுகாக்கின்ற டிரைவர் ஆகட்டும், எல்லாருக்குமே இது ஒரு சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்து சேல்ஸ் ஆகலை, எனக்கு ஐயா சேல்ஸ் ஆக மாட்டேது என்னன்னு தெரியல, நிலம் வாங்கி போட்டுட்டேன், இதெல்லாம் இருந்தால் நான் கடன் பிரச்சனை நான் வெளியே வந்துடுவேன் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை அதுக்கான பாக்கியம் இந்த 46 நாட்களுக்குள்ளே ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பினை பெறுகின்ற பாக்கியம். அதுக்கு என்னென்ன வழிக்குதோ அதெல்லாம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காது, ஐயா இது சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு மனமுடைந்த இந்த பிரச்சனையான 2 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறையா, இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல, என் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணிடலாம், அந்த நிலத்தை விற்றுனா அந்த இடமெல்லாம் இப்போ சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தேடி வரப்போகுது. திருமணம் சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம உறுதிப்படுத்துகின்ற அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது. ஒரு பாக்கியம் கிடைக்குது, திரும்ப இறைவன் நம்மளுக்கு திருப்பி ஆப்ரேட் பண்ணுறான். 46 நாட்கள் உங்களை உறுதிப்படுத்தி உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான அமைப்பு. நாம் சொத்துக்களில் வாங்கி வச்சிருந்த பிரச்சனையான விஷயங்களோ இல்லை கணவனால் ஏற்பட்டு வந்த சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனையும் அவர் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிறதுக்கான காலம் இந்த காலம் உகந்த காலமாக வருது. ஐயா என் வீட்டுக்காரருக்கு வேலையே இல்லை சுவாமி, வேலைக்கு போகிறார் வந்துடுறார், திருப்பி சம்பரம் என்பதே கிடையாது. இதிலேருந்து எப்படி விடுபடுவார்னா அந்த காலமெல்லாம் மாற்றி அமைக்க போகிறார். உறுதியான காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் இந்த நேரத்தில்.
நாம் திருப்பியும் தலை நிமிர்ந்து வாரத்துக்கான அமைப்பு கிடைக்கும். மனசில் இருந்து வந்த பாரமான விஷயங்களோ, நம் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையான விஷயங்களோ எதுனாக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. 100க்கு 100 பாகம் வெளியே வருவீங்க. இறக்கலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் தனித்து வராது. தொந்தரவான விஷயங்கள், ப்ரெஷர் சார்ந்த விஷயங்களோ, நோய் நொடியோ இனிமேல் விலகக்கூடிய தன்மை தான். ஓரளவுக்கு சரி கட்டி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. சார் சரியாக இருக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே சொல்லப்போனால் இனிமேல் சரியாகக்கூடிய காலம்தான், சரி கட்டுவதில்லை, சரியாகக்கூடிய காலம். மாற்றம்தான், இனிமேல் முன்னேற்றம் தான், தகுதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறப்போகிறோம். நம்மளுக்கு அடையாளம் கொடுக்க போகிறார் ஐயா. ஒரு தொழிலில் ஒரு பெரிய வெற்றி காமிச்சு அதில் அடையாளத்தை கொடுக்க போகிறோம். அரசாங்கமே நம்மளுக்காக, அரசாங்கத்துலேயும் இதில் ஒப்புதல்லாம் கிடைக்கும். ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்காது, ஒரு ஒப்புதல் கிடைக்கல சுவாமின்னு, அதுக்கான அமைப்பு எல்லாமே கிடைக்கும். ஒப்புதல் பெறுகின்ற காலமாக, ஒரு அடையாளத்தை தெரிகின்ற காலமாக தனுசு ராசிக்கு இந்த 4 கிரகங்களின் 4ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு பரிவர்த்தனை யோகம் பெறுவதும், அந்த புதன் பகவானும் சேர்ந்து நீச்சகதி பெற்று திருப்பி வக்கர நிவர்த்தி அடைவதும் இந்த காலம் உகந்த காலமாக அமையப்போகுது. ஓரளவுக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். கல்வியில் ஏற்பட்டு வந்த தடைகள்லாம் விலகும். வெளியூரில் நம்ம படிக்க போகிறோம், ஓகே செயல்படுத்தலாம். வெளிநாட்டுக்கு போக போகிறோம், ஓகே எல்லாமே செயல்படுத்தும். நாங்கள் போய் வேலை செய்வோம், எல்லாமே நல்லதாக அமையும். சாமி பொறுமை, இந்த நேரத்தில் நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி பொறுமையோடும் நிதானம். ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சகதி பெற வரைக்கும் ஒரு 15 நாட்கள் ஆரம்பத்திலேருந்து, அதுக்கப்புறம் எல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்பும் பெற்றுத்தரும். நல்லது நடக்க போதையா நம்ம வாழ்விலையும் நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அந்த கிரகங்களுடைய சேர்க்கை நல்லதே நடக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணியை சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.